வணக்கம். சோஷியல் மீடியா போனவே சம்பவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யாவோட வெறியர்கள் கதறன்னு கதறிட்டு இருக்காங்க. அப்போ சில முத்துக்குமரோட ரசிகர்கள் வந்து கமெண்ட்டில் சொல்கிறாங்க, இல்லை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ரோ, அவங்க பாவம், அந்த கூட்டம் ரொம்ப கதறுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ ஒரே ஒரு நாள் உண்மையை பேசுனதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கே. இந்த 15 வாரம் முத்துக்குமரன் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளார் இருந்திருக்காரு. அவர் நிறைய சௌந்தர்யா பற்றி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமும் மனுஷன் வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோட் போகிறதே நிறைய பேர் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லாக உழைச்சதுக்கு ஏதாச்சும் ஒரு அப்ரிசியேஷன் ஹோஸ்டேருந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இந்த 15 வாரங்கள் முத்துக்குமரனுக்கு கிடைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டும் முத்துக்குமரனுக்கு பெரிய அப்ரிசியேஷனே வரலை, பெரிய கிளாப்ஸ் ஆடியன்ஸ்டேருந்து வர மாதிரி காட்டப்படலை. ஆனால் இன்னொரு பக்கம் ஒன்றுமே பண்ணலைனாலும், இல்லை தவறு பண்ணால் கூட ஒரு பக்கம் ஹோஸ்ட் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ்டேருந்து கிளாப்ஸ் வர மாதிரி காட்டப்பட்டுச்சு. அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய பிளேயராக இருக்கட்டும்ங்க, அவங்களுக்கு அதுக்கப்புறம் எதுக்குற அந்த கேமில் விளாடணும் அப்படின்னு கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முத்துக்குமரன் இந்த 15 வாரங்கள் அதெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருந்தது தெரியுமா? சௌந்தர்யாட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறேன் தெரியுமா? அந்த ஒரு விஷயந்தான் தன்னம்பிக்கை. சௌந்தர்யா இந்த ஷோக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலைகள் பண்ணிட்டு போனதுக்கான காரணம் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ எப்படியாச்சும் பிஆர் டீம்லாம் வச்சு மேலே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் தான் மேலே நம்பிக்கையை ரொம்ப பெருசாக வச்சுருக்க முத்துக்குமரன், தன் உழைப்பு மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்க முத்துக்குமரன், அதனால தான் என்ன அடி ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் வாங்கினாலும் திருப்பி மேலே எந்திரிச்சு அவரே பிக்கப் பண்ணிவிட்டு மேலே எந்திரிச்சு வர முடிஞ்சது. இப்போ இந்த ஒரு வாரத்தில் சௌந்தர்யாவோட வெறியர்கள் பண்ண முடியாத ஒரு விஷயத்த, ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாத விஷயத்த, ஒருத்தன் வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் தான் மேலே உள்ள நம்பிக்கையில் மட்டும், தன்னோட உழைப்பில் மட்டும் நம்பிக்கையை வச்சு இந்த இடத்துக்கு வந்து வர முடியுது. அதுவும் அவ்வளோ பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ண முடியுது. உண்மையாக சொல்லப்போனால் சௌந்தர்யாவுக்கு இப்போ வெறியர்கள்லாம் ஃபார்மாக இருக்காங்களே, அவங்கெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆனவங்க அப்படின்னா, அவங்களுக்கு சௌந்தர்யா ஃபஸ்ட்டு பிடிக்கலாம் இல்லை, ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதுனால வின்னிங் சைடில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு காரணத்தை தேடி வந்து சௌந்தர்யா பிடிக்கிறதுக்கு காரணத்தை தேடினாங்க. இப்போ ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த காரணத்தினால பிடிச்சது, அந்த காரணத்தினால பிடிச்சது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உங்கள் ஒரு மைண்டை செட் பண்ணிவிட்டு எனக்கு சௌந்தர்யா பிடிக்கும்ப்பா, அதுக்கப்புறம் நான் போய் காரணத்தை தேடுறேன்னு மூக்கெல்லாம் வந்து உட்காந்து தேடிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இவங்கெல்லாம் ஃபார்ம் ஆனாங்க. ஸோ இந்த 15 நாட்களுக்கு முத்துக்குமரன் ஒரு புலம்புனார் தெரியுமா? எப்படி அந்த பொண்ணுக்கு ஓட்டே வருது அப்படின்னு புலம்புனார் தெரியுமா? அந்த புலம்பலுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நியாயமான பதில் கிடச்சிருக்கு. உண்மையிலே முத்துக்குமரன் உங்களுக்கு தான் மக்கள் வந்து ரசிச்சிருக்காங்க, உண்மையிலே உங்களுக்கு தான் ஆதரவு நிறையா இருந்தது. ஆனால் இந்த 15 வாரம் அது பெரிய இருட்டடிப்பு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த 15 நாள் கழித்து உண்மை அப்படிங்கிறது வெளில வந்திருக்கு அப்படிங்கிறதா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ புரியுதா எதுக்கு வந்து கொஞ்சம் வச்சு செய்கிறோம் அப்படின்னு? இதுதான். வேறு என்ன, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.